அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, உத்திராட நட்சத்திரத்தினுடைய குணங்கள், அது உடம்பில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது, அது குணங்கள் என்ன, அவகுணங்கள் என்ன, காய்கறிகளினுடைய தீர்வு பற்றியும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பல மாதங்களாக நம்ம நோய்களை கொடுத்து அந்த நோய்க்குண்டான காய்கறிகள் தீர்வு அப்படின்னு நம்ம நிறைய தலைப்பில் பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ கொஞ்சம் 2 பகுதியில் கிரகங்களினுடைய ஆதிக்கம், அது நம்மளுடைய கர்ப்ப வினைவை எப்படி தூண்டுகிறது, அந்த தூண்டுதலின் காலமாக வரக்கூடிய நோய்கள், அந்த தூண்டுதலில் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நமக்குள்ளார ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த மாற்றம் நோயாக தண்டனை வழியாக பெற்று அதற்கு தீர்வாக நமக்குள்ளார என்ன எதிர்பார்க்கப்படுது, இப்படி பலவிதமான சித்தாந்தங்களை ஒன்று இணைத்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ இதை பற்றிய தெளிவான ஒரு அறிமுகத்தை 2 பகுதிக்கு முன்னாடி கொடுத்துருக்குறோம். அந்த இதில் 7 விதமான நாட்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, 7 கிரகங்கள் ப்ளஸ் ராகுகேது சேர்த்து 9 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரனுடைய தன்மையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் சூரியனுடைய நட்சத்திரமான முதல் நட்சத்திரம் கார்த்திகையை பற்றி பார்த்தோம், 2வது உத்திரத்தை பார்த்தோம். இப்போ உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு பராக்கிரமம் வீரம் சார்ந்த ஒரு விஷயத்தை சூரியனுடைய ஆதிக்கத்தில் பார்த்தோம். 2வது அது பொது ஜனங்கள் மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு, பரஸ்பர உறவு, எப்படி அந்த மேன்மை தன்மையை அந்த அரசன் பெற்றிருப்பார், அந்த தயால குணம் என்ன, அந்த தயால குணத்தினுடைய நம்முடைய வரலாற்று சான்றுகள் எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு சமுதாயத்தில் கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் எப்படி போய் அது ஸ்திரப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது அடுத்ததை என்ன பார்க்க போகிறோன்னா, உத்திராடம் என்பது எப்படி இதை ஆக்கப்பூர்வமாக தெய்வீகத்தன்மையாக எப்படி மாற்றுவது, நேரடியாக மக்களோட தொடர்பு, நேரடியாக வரக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறது. இப்போ எப்படி நம்ம தெய்வீக சக்தியை எப்படி நம்ம கைக்குள்ளே கொண்டு வர்றது, இது 3வது. அப்போ இது கொஞ்சம் தெய்வீகத்தன்மை சார்ந்தது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நானே முடியலன்னு கோயிலுக்கு போனேன், அங்கே உட்காந்து இன்னொரு அம்மா அழுகுது. அப்போது அதாவது நம்மளால் முடியலன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த போகிற இடத்துல அவரே முடியாமல் உட்காந்துருந்தா கேள்வி எப்படி இருக்கும்? நாம் முடியலன்னு ஒரு அரசர்கிட்ட போகிறோம், அரசரே முடியாமல் உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு யார்? நமக்கு நோயின்னு அரசர்கிட்ட போகிறோம், அரசருக்கே நோய் வந்தால் நாமளே வறுமையில் இருக்கிறோம், அரசர்கிட்ட அரசர் வறுமையில் இருந்தாருன்னா, கஷ்டத்தில் இருந்தாருன்னா, அப்போது அரசர் என்பவர் ஒரு முழுமை பெற்றவராக, தன்னிறைவு பெற்றவராக, அதிகப்படியாக பெற்றவராக, எப்பயுமே கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். சரி, அப்படி அவருக்கு யார் கொடுப்பா? சரி, அப்போ நமக்கு வேணும்னா அவர் கொடுக்க, அவருக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ அந்த நாட்டினுடைய வளம், அந்த வளம் சார்ந்த ஒரு நெறி நீதி, இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அரசர் கையில் பலவிதமான பொக்கிஷங்கள் சேரும். அப்போ இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு குணம் தேவைப்படுது. என்ன அப்படின்னா பக்தி. இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை சிக்கல் இருக்கா இல்லையா, அதற்கு தீர்வு என்னென்னு அவங்களுக்கே தெரியாது. தீர்வு கொடுக்க யாராவது வந்தாலும் அதை வாங்கி வச்சுக்க தெரியாது, அப்படியே வாங்கி நல்லா ஆனாலும் அதை தக்க வச்சுக்க தெரியாது, அதை திருப்பி மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க. அதனால தான் ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்பவுமே சகிச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்திலையும் ஒரு அருவருப்பாகவும் இருக்குது. குடும்பம்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கிறது இல்லை. இது மேற்கத்திய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு இங்கேயும் அதே மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அப்போது ஒரு அரசனானாலும் சரி, தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பொறுப்பு செயற்பொறுப்பாக இருந்தாலும், அதற்குண்டான டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான டிவோஷன், நம்முடைய எல்லாத்தையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதிலேயே நம்ம விசுவாசமாக இருக்கிறது, அந்த வழிகாட்டுதலை நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட நம்முடைய சிந்தனைகள் இரண்டாம் நிலையில் யோசிக்காமல்
அப்படியே நம்ம உள்வாங்குகிறோம். அதிலிருந்து அந்த நெறியிலிருந்து தவறாமல் அப்படியே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு வழிகள் கிடைக்கும். இப்போது இப்போ பாருங்கள், நாம் இதுக்கு இந்த காய் சாப்பிடுங்க, அதுக்கு இந்த காய் சாப்பிடுன்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வு தான். இந்த தீர்வு பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலே முடியுது, 5 ரூபாயில முடியுது. இதே தீர்வை நம்ம 1 லட்ச ரூபாய்க்கும் கிடைக்கிது. இதே தீர்வு 10 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிது. இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போது அதில் 10 ரூபாய்க்கும் ஒரு தீர்வு இருக்குது, தீர்வே இல்லைங்கிற நிலையில் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உண்டான ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கானா? இல்லை. இப்போ இங்கே என்ன வேலை செய்யலை? நம்ம மூளை வேலை செய்யலை, நம்முடைய சிந்தனைக்கு எட்டலை, அறியாமையில் இருக்கிறோம், புரியாமல் இருக்கிறோம். இந்த ஒரு இருளானது தனி மனிதனுக்கு வரக்கூடாது, அரசருக்கு வரக்கூடாது. அப்போது எப்போவுமே அந்த அருள் நமக்கு வேணுங்கிறதுனால அப்போது ஒரு அரசனானவன் இதை சார்ந்த ஒரு முயற்சி பண்ணுறார், இதுக்குண்டான ஒரு வழியை கண்டுபிடிச்சி பண்ணுறார். இதுதான் சூரியனுடைய 3வது நட்சத்திரம் உத்திராடம். இந்த உத்திராடம் என்பது இப்பேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்டுள்ளது, தன்னகத்தே கொண்டுள்ளது. இப்போ இந்த இடத்துல ஒன்று நாம் சூழ்நிலையை எதிர்கொண்டு வர்றப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகையாகவும், நாம் மக்களோட தொடர்பு வைக்கிறப்போ நம்முடைய அந்த சூரியன் நட்சத்திரம் உத்திரமாகவும், நாம் மேலானவரோட தொடர்பு வைக்கும் பொழுது நம்முடைய அந்த நட்சத்திரம் உத்திராடமாகவும், இப்படி 3 விதத்துலேயும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வித்தியாசமான முறையில் பார்க்கலாம். அப்படி இதில் எந்த குணம் நமக்கு பலகீனப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து அதற்குண்டான மாற்றங்களை நம்ம மனசில் செஞ்சுக்கணும். இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். அப்போ முதல் விஷயம் என்ன? 3 விஷயத்தில் முதல்ல கார்த்திகை, உத்திரம், அப்புறம் உத்திராடம். கார்த்திகை அப்படின்னு சொல்கிறப்போ அதில் 4 விதமான குணங்கள் சொன்னோம். என்ன அப்படின்னா தைரியம், துணிச்சல், வீரம், பராக்கிரமம். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக்கணும்னு சொன்னோம். மேம்படுத்தி கொள்வதற்கு நமக்கு இருக்க வேண்டிய பிற உறவுகளோடு நம்ம என்ன பண்ணோம்னா அடிப்படையாக அன்பு, பெருந்தன்மை, பரோபகாரம், தயால குணம், இதை கொண்டு நாம் ஒரு உறவுகளை நல்ல விதமாக கொண்டு போகிறது. 3வது பொறுப்புகளை கடமையாற்றுவதில் நாம் அவருடைய இறைசக்தியோட தொடர்பு கொள்ள வேண்டிய நட்சத்திரம் அது உத்திராடம். அந்த உத்திராடத்துக்கு சொன்னது முதல்ல நம்ம செயற்பொறுப்பு, உலகியலாக இருக்கக்கூடிய மற்றும் இந்த பிறவியினுடைய செயற்பொறுப்பு, அதை கிடைச்சதை அவர்கிட்டயே மேலானவர்கிட்ட போய் அர்ப்பணிக்கிறது. மேலும் அதனுடைய கட்டுப்பாட்டில் தன்னை விசுவாசமாக ஏற்றுக்கொள்வது, பிறகு அது சார்ந்த பக்தி செய்வது. இந்த 3 4 உத்திராடத்துக்கு வரும். இதுக்கு முன்னாடி உத்திரம், அதுக்கு முன்னாடி கார்த்திகை. இப்படி சூரியனுடைய 3 நட்சத்திரத்தினுடைய 12 குணங்களை பற்றி நம்ம இப்போ அழகான முறையில் சொல்லியிருக்கிறோம். ஒரு வேறுபட்ட மாறுபட்ட சிந்தனையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏன் இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்ல வரோன்னா, நோய் எங்கேயோ காற்றுல பறந்து நம்ம உடம்புல வர்ற மாதிரியும், உட்கார்ந்துருக்கிறவங்க தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும், எல்லாமே தன்னை போல் நடந்த மாதிரியும், இப்படிலாம் ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு ஆழமான சிந்தனை புரிதல் கிடையாது. உணவு மூலமாக, வாழ்வியல் முறை மூலமாக வர்றது வேறு, பயிற்சிகள் மூலமாக உழைப்பு இல்லாமல் இருந்தால் அதனால் ஒன்று வருது. நம்முடைய குணங்கள் நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள் அதனால் வருது. இதற்கு முந்தைய பிறவியில் செஞ்ச நல்லது கெட்டதனுடைய அந்த ஒரு தொடர்ச்சி. இதெல்லாம் புரியாமல் வெறும் நிகழ்காலத்தில் இருக்கிற ஒரே ஒரு பரிசோதனை வச்சு ஒருத்தருக்கு தீர்வு கொடுக்க முடியும்னா முடியாது, சாத்தியமே இல்லை. இத்தனையும் ஒருங்கிணைச்சு பார்த்து அதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னு அந்த சிக்கலை களையிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. இது சாதாரணமாக ஒரு கருத்தை வச்சு இதுக்கு ஒரு தீர்வெல்லாம் சத்தியமாக கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த உடம்பு இறைவனால் படைக்கப்பட்டது. இது கருவியாக இருந்தாலும் ஒரு உணர்வு ரீதியாக உணர்வுக்குட்பட்ட ஒரு கருவி, அனுபவிக்கக்கூடிய ஒரு கருவி.
மற்ற உலகத்தில் இருக்கிற கருவிகளுக்கு உணர்வு கிடையாது, அது அனுபவிக்கிறது இல்லை. நாம் உணர்வுகளை அனுபவிக்கிறோம். இது இயற்கையாக அவரால் படைக்கப்பட்ட ஒரு கருவி. அதனால் இதையை கடந்து இதுக்கு பதில் சொல்லாமலாம் நம்ம எங்கேயும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போக முடியாது. நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அது ஏற்படுத்துகிற தாக்கத்துக்கும் நாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும். சரி, இப்போ இப்படி சொல்கிறாங்க, நாம் என்ன எப்படி போகத்தான் போகிறோம், எப்படியா சாப்பிட்டுட்டு போனால் என்ன, எதை சாப்பிட்டா நமக்கு என்ன, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போவோம், இப்படிலாம் நிறைய வசனங்கள் பேசுகிறாங்களே. இப்போது ஒரு குழந்தை பாருங்கள், பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா புரோட்டீன் யூரியா, அல்புமின் யூரியா, கிட்னி ஷ்ரிங்க் ஆகிடுச்சு, கிட்னி இல்லை, கிட்னி ஃபில்டர் பண்ண மாட்டேங்க, நெஃப்ரிட்டிஸ், இப்படி பலவிதமான நோய்களோடு தானே அது பிறக்குது. ஏன் அப்படி? அப்போ அதுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இதுக்கு முந்தைய பிறவி எப்படி அது முடிச்சிருக்கு அப்படின்னா ஏனோதானோன்னு விட்டுட்டுருச்சு. எந்த நோயோடு அது எப்படியோ போட்டுன்னு வந்துச்சோ அதே சாம்பிள் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பிறவி எடுத்துகிட்டு வளருது. அப்போது பாருங்கள், நம்ம பிறக்கும் பொழுதே எத்தனை பிரச்சனைகளோட நோய்களோட குழந்தைகளாக பிறக்குது. அப்போ இதனுடைய தொடர்ச்சி இல்லைன்னா என்னென்னு சொல்கிறது? நல்ல விதமாக தான் பார்த்தாங்க, நல்ல விதமாக தான் மருந்து, நல்ல விதமாக தான் பிறவி கொடுக்கறதுக்கும் நான் ப்ரெக்னெண்ட்டாக கர்ப்பிணியில் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் இப்படி பிறந்ததுன்னா அது யாரை குத்தம் சொல்கிறது? இது பிறவியினுடைய தொடர்ச்சியை உலகத்தில் இந்த கருத்தை யாராலையும் மறுக்க முடியாது. மறுக்கிறனாலும் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியாது, நடந்துட்டு தான் இருக்குது. மொத்த உலகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள், ஆழமான ரகசியங்களை பற்றி உணராமல் நாம் நமக்கு தெரிஞ்ச அறிவே ரொம்ப பெருசு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சோம், ஒரு 10 பக்கம் படித்தா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு அகங்காரம் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கண்ணை மறைச்சிருது. நிறைய ஆழமான ரகசியங்களை நமக்கு தெரியாமலே பண்ணிடுது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பார்க்காமலே இருந்துடுறோம். ஒரு மாயையான வலையில் போய் சிக்கிக்கிறோம். இப்படின்னு நம்மளே அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு அதுக்கு இது நம்மளே ஒரு பதில் சொல்லிவிட்டு தீர்வுகளை சார்ந்து இல்லாமல் ஒரு ஆறுதலாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அதற்கு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு நமக்கு வரலை. அது கர்மாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதற்கு இதுதான் தீர்வுன்னு அந்த தீர்வில் நின்று அந்த தீர்க்கக்கூடிய தீர்க்கத்தன்மை நமக்கு வர்றதில்லை. ஏன்னா அப்படி ஒரு தலைமுறை நம்ம பார்க்கல. எல்லாமே பிரச்சனைகளாக தான் பார்க்குறோம். தலை ஃபுல்லாக பிரச்சனைகள் தான் இருக்குது. எல்லாமே பிரச்சனைகளாக ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கே தவிர அதுக்கு தீர்வுங்கிறது ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. அப்போ தீர்வற்ற சமுதாயம், திக்கில்லாத சமுதாயம், இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இந்த மாதிரி ஒரு அறியாமையில் சமுதாயம் போகிறதுனால உடலும் ஆரோக்கியம் இல்லாமல், உறவுகளும் சுமூகமாக இல்லாமல், பொருளாதாரத்திலையும் ஒரு பயந்தே வாழ்கிற மாதிரி இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது. அதில் எந்தெந்த மாதிரி மனநிலை, இப்போ எல்லோரும் எப்படி வேணால் மைண்டில் மனசில் எப்படின்னு நினச்சிக்கிட்டா கடைசியில் உடம்பு பாதிச்சுன்னா நம்மக்கிட்ட தானே வர்றாங்க. அப்போ நம்ம இதை சொல்லி தானே ஆகணும். இந்த மனதினுடைய தடுமாற்றம், ஏமாற்றம், அதனுடைய விருப்பு இதை பற்றின ஒரு நல்ல புரிதல் இருந்தால் தானே ஒரு முழுமையான ஆரோக்கியம், வெல்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மனசுக்கு சேர்த்து தானே வெல்னஸ்ன்னு சொல்கிறாங்க. மனசை பிரிச்சுட்டு உடம்புக்கு மட்டும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. இப்போ இதில் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால இவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்க, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. அப்போ அந்த மன அழுத்தத்தினுடைய பிரிவுகள் பாகுபடுத்தி பகுதியாக பார்த்து எத்தனை விதமான 108 விதமான மன அழுத்தம் வரலாம், அதில் எது யாருக்கு வரும், எதுக்கு யாருடைய குணங்கள் இருக்குது, இந்த குணாதிசயங்களோடு நம்ம வாழ்ந்திருந்தோம். இப்போ நம்ம இந்த பிறவியில் போன பிறவிகள் செய்த அந்த குற்றங்களுக்கு எதிர்மறையாக நல்வினை ஆற்ற வேண்டும், அதற்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும், நமக்குள்ள ஒரு மாற்றம் செய்ய வேண்டும். பிறகு இப்பிறவியில் செய்யக்கூடியது அது பழையதனுடைய பாதிப்பிலிருந்து விடுபடலாம் அப்படின்ற கருத்தை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், அது எதுக்குமே தீர்வு இல்லை, அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோம். இது எல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய குணங்கள். அந்த குணங்கள் அந்த கிரகங்கள் எப்படி உடம்பில் ஆரோக்கியத்துக்கும் நோய்க்கும் காரணியாக ஆகுதுங்கிறதுக்காக இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. சூரியனுடைய 3 நட்சத்திரத்தை பார்த்துட்ட மாதிரி சந்திரனுடைய அடுத்தது 3 நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். ஆக சூரியன் கார்த்திகை,
உத்திரம், உத்திராடம் இதை பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா வரக்கூடிய சந்திரனுடைய 3 நட்சத்திரம் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இதை பற்றின 3 விதம் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்ப்போம். ஆக இது எப்படி வீரம், அப்புறம் தயால குணம், அப்புறம் ஒரு தெய்வீகத்தன்மை பார்த்த மாதிரி அதுலேயும் வந்து ஒரு முதல் நட்சத்திரத்துமான ரோகிணி வந்து ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு புரிதலுக்கு உட்பட்ட ஒரு வித்தியாசமான நட்சத்திரம். அவ்வளோ ஈஸியாக யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அது என்னென்ன மாதிரி வேலை செய்யும், அந்த குணாதிசயங்கள் நமக்கு என்னென்ன இருக்குது, அதற்கு எதிர்மறையான குணாதிசயங்கள் நம்ம என்ன வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.